ஆதவர்ஜுனா மற்றும் உங்கள் தலைவருடன் இருந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு கூட்டணி பார்க்குற மாதிரி இருந்தது அந்த போஸ்ட் என்ன சொல்லப்படுது? அந்த ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு அரசியல் ரீதியாக கூட நான் பார்க்கல, ஒரு நட்பு ரீதியாக அவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருக்கும் பொழுது அவரை நான் கூட்டிகிட்டு போய் மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்கின்ற மேலாவளவு அப்படின்ற அந்த விடுதலை களத்தில் நான் தான் அழைத்து சென்றேன். அங்கே அழைத்து செல்லக்கூடாதுன்னு பல பேர் எனக்கு தடை விதித்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாப்பா, அழைத்து செல்லுப்பா அப்படின்ட்டார். அதாவது ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. அவங்க என்ன சாதிலாம் விடுங்க, ஒரு பையன், அந்த பையனை நடு ரோட்டில் போட்டு தள்ளிடுறாங்க. யாரானே தெரியலை. கடைசியில் பார்த்தா அந்த பெண்ணுடைய அண்ணே அப்படின்னு சரண்டர் ஆகிறாப்புல. இந்த பையனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து ஆயுதங்களை வாங்கி கொடுத்து அனுப்பியதே தாயும் தகப்பனும். போன அரசாங்கம் கைதியே பண்ணலைங்க, தலைமறைவா இருந்தாங்க சார் அவங்க 10 மாசம். அப்புறம் இந்த அரசாங்கம் எப்படி கண்டுபிடிச்சு கைதியும் பண்ணல. நான் கேட்குறது, தலைமறைவா இருந்தாங்கல்ல, தலைமறைவா இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதாங்க போலீஸு. அதுமாதிரி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை, சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் எப்போ போன ஆட்சியாளரிடம் 2021 செப்டம்பர் 14 போய் மனு கொடுத்தாரு அன்றைய தளபதியிடம். கடைசியில் இந்த சாகுறப்ப சங்கரான்ற மாதிரி கடைசியாக ஒரு பாட்ஷா தலைமையில் ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க. இந்த ஆணையத்தில் போய் ஏறக்குறைய 2000 பக்கம் உள்ள அறிக்கையை கொடுத்தவர் தான் எவிடன்ஸ் கதிர், மதுரையை சார்ந்தவர். அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பேசணும். தலித்து சும்மா ஒரு ஓட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கான பெரிய அதிகாரங்கள் வழங்கியதில்லை கடந்த எந்த காலத்திலுமே, திமுகவாக இருக்கட்டும் அதிமுகவாக இருக்கட்டும். அப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேல போயிருக்கலாம்ல, அவர் நினச்சிருந்தாருன்னா பாமக 4 இருந்துச்சு போயிருக்கலாம்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு திருமாவளவன் தான் வேணும். சார், இத்தனை நாளாக தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர். அப்போது திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் தீய சக்தியை சேர்ந்தவங்க தானே. இப்போ நீங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால நீங்கள் எல்லாரும் இப்போ தூய சக்தி ஆகிட்டீங்களா சார்? இப்போ இருக்கிற சிஎம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது? நிச்சயமாக எங்கள் தலைவர் அழைத்து சென்றால் நான் பார்ப்பேன். அதற்கான தனியெல்லாம் போய் பார்க்க மாட்டேன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட சங்கத்தமிழன் சார் தான் இணைஞ்சிருக்காரு. நிகழ்ச்சிக்கு போகலாம் சார். வணக்கம் சார். வணக்கம்மா. அகைன் நீங்கள் அரங்கத்துக்கு வந்திருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி சார். ஃபஸ்ட்டு உங்களோட போஸ்ட்டு பார்த்தேன். நீங்கள் ஆதவர்ஜுனா மற்றும் உங்கள் தலைவருடன் இருந்து ரொம்ப நாள் கழித்து இந்த ஒரு கூட்டணி பார்க்குற மாதிரி இருந்தது அந்த போஸ்ட் என்ன சொல்லப்படுது? நீண்ட இடைவெளிக்கு பிறகு எனது நண்பர் ஆதவ் அர்ஜுனா அவர்களை எழுச்சி தமிழருடைய அழைப்பை ஏற்று நான் போய் சந்தித்தேன். சரிங்களா? அது என்ன சொல்ல வருகிறது என்றால், அதாவது அரசியலையும் சரி தனிப்பட்ட மனித வாழ்க்கையிலையும் சில முரண்கள் வரலாம். அந்த நேரத்தில் சிலர் பிரியலாம், சில நல்ல நேரங்கள் வரும்பொழுது மீண்டும் இணையலாம். அந்த ஒரு சூழ்நிலையில் இதை ஒரு அரசியல் ரீதியாக கூட நான் பார்க்கல, ஒரு நட்பு ரீதியாக அவர் நீண்ட இடைவேளைக்கு பிறகு நான் சந்திக்கிறேன். ஏன்னா எங்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் அவர் இருக்கும் பொழுது அவரை நான் கூட்டிகிட்டு போய் மதுரை மாவட்டம் மேலூரில் இருக்கின்ற மேலாவளவு அப்படின்ற அந்த விடுதலை களத்தில் நான் தான் அழைத்து சென்றேன். என்னோடு சேர்ந்து ஒரு சில தோழர்கள், அதிலும் குறிப்பாக என் கட்சியுடைய மாவட்ட செயலருடைய திருமணம், அவங்க மக திருமணம் மதுரையில். அதை முடித்த பிறகு நாங்கள் அங்கே அழைத்து சென்றோம். அது ஒரு வரலாற்று பதிவாகவே நாங்கள் அந்த காலகட்டத்தில் பார்த்தோம். ஏன்னா ஒரு கட்சியில் வந்திருக்கிறாரு, அது ஒரு முக்கியமான விடுதலை களம் தான் எங்கள் அரசியலில், விடுதலை சிறுத்தையில் முக்கியமான இடம். அந்த இடத்துக்கு அவர் அழைத்து செல்லும் பொழுது அங்கே இருக்கவங்களாம் அவரை சந்தித்தார்கள். அவர் ரொம்ப இது பண்ணார், நம்ம அடுத்தடுத்து இந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்திற்கு எதாவது செய்யணும் அப்படின்னாரு. அப்புறம் திருப்பி வந்த பிறகு அங்கே அழைத்து செல்லக்கூடாதுன்னு பல பேர் எனக்கு தடை விதித்தார்கள். ஆனால் எங்கள் தலைவர் சொல்லிட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, போயிட்டு வாப்பா, அழைத்து செல்லுப்பா அப்படின்ட்டார். அது ஒரு நிகழ்வு. அடுத்து முக்கியமான நிகழ்வு, இதை நான் உங்கள்கிட்ட சொல்லியே ஆகணும். அவர் அந்த பிரச்சனைக்கு நடந்து கொண்டிருந்ததுக்கு பிறகு அவர் வெளியேறிட்டார். உங்களுக்கு என்னன்ற பழைய வரலாறு நம்ம பேச தேவையில்லை. அதுக்கு அடுத்து ஒரு புத்தக, அம்பேத்கருடைய புத்தக நிகழ்வு. அந்த நிகழ்வில் நீங்கள் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும் சங்கத்தமிழன் அப்படின்னு எனக்கு அழைப்புதல் அழைத்தார். என்னோட சேர்ந்து ஒரு 10 பேருக்கு விஐபி முதல் ரோலில் இருக்கிற மாதிரி. தலைவர் வரல,
ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ நீங்கள் வாங்க, நீங்கள் இளைஞரணி வரலாம் அப்படின்ற மாதிரி. அப்போ எங்கள் தலைவருடைய ஒப்புதல் இல்லாமல் நான் செல்வது அவ்வளோ நாகரிகமாக இருக்காதுல்ல. கண்டிப்பாக சார். ஒன்று சொந்த புத்தி வேணும், இல்லைன்னா சொல் புத்தி வேணும். நமக்கு சொந்த புத்தி இருக்கா இல்லையான்றதை நான் மக்கள்கிட்ட விட்டுறேன். ஆனால் சொல் புத்தி இருக்கும். எங்கள் தலைவருடைய கருத்தை கேட்டு தான் நாங்கள் களமாடுவோம். எங்கள் தலைவர்கிட்ட நான் கேட்டேன், போய்கிட்டு இருக்கிற வண்டியில் போய் பரப்பிட்டாச்சு. ஆனால் என்னென்ன பண்ணும்போது எங்கள் தலைவர் என்ன சொன்னார்னா, நீ அங்கே செல்வது செல்லாதது உன்னுடைய தனிப்பட்ட விருப்பம். நீ விருப்பப்பட்டால் போகலாம், போகாமல் இருக்கலாம். என்னென்ன நான் போகவா வேணாமா? அவர் மீண்டும் சொன்னார், விருப்பப்பட்டால் போ, விருப்பம் இல்லாமல் போக வேணாம், அது உன் கருத்துட்டார். அப்போ அதில் ஏதோ கருத்து சொல்ல வர்றாரு அப்படின்ட்டு நான் போகலை. நிகழ்ச்சி போகலை. அந்த நிகழ்ச்சிக்கு போகாமல் இருந்ததுக்கு பிறகு எங்களுக்கு பெரிய நெருக்கம் இல்லை. ஏன்னா அவருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல, வரேன்னு சொல்லிட்டு இவர் வரல. அப்போ நம்மளும் வந்து ஒரு கட்சி வேறு கட்சிக்கு போயிட்டார். அப்புறம் கட்சியெலாம் ஆரம்பிச்சு அந்த கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார்ல. முதல்ல கட்சியில் ஜாயின் பண்ணாமல் தான் விஜய் கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்துகிறார். அப்புறம் கட்சியில் ஜாயின் பண்ணிட்டார். அப்புறம் வந்து நீ நம்ம சரியாக இருக்காது, ஒரு கட்சியில் இருக்கும்போது இன்னொரு கட்சியை வந்து தொடர்பு கொள்வதோ உறவாடுவதோ சங்கத்தவனுக்கு அது பிடிக்காது. சரிங்களா? நம்ம என்றைக்கு நம்ம தலைவருடைய கோட்பாட்டோடு களமாடக்கூடியவர்கள், அதான் அதோட முடிஞ்சு போச்சு. அப்போ இன்றைக்கி எங்கள் தலைவர் தான் என்னை அழைத்தார், வா சங்கத்தமிழில் நம்ம போகிறேன், உன்னை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. சரி, நான் போனேன். ஏன்னா நான் இவ்வளோ வருஷம் இருந்திருக்கிறேன் நெறியாளர் அவர்களே. ஒரு நாள் கூட டாக்டர் கலைஞர் கருணாநிதியை நான் பார்த்ததே இல்லை. ஆனால் நான் துபாயில் பார்த்துருக்குறேன். அதேமாதிரி ஸ்டாலின் அவர்களை நான் கட்சியில் எத்தனை வருஷம் 10 வருஷம் கூட்டில் இருந்தேன்னா ஒரு நாள் கூட உள்ளே போனதில்லை. ஒரு முறை நான் எங்கள் தலைவரோட காரில் போகும்போது கூட நான் காரில் உட்காந்துக்கிட்டேன், தலைவர் அங்கே போய் பார்த்துட்டு வந்து எனக்கு கேட்டார், ஏப்பா நீ வரல, உனக்கு அறிமுகப்படுத்திருப்பேனே அப்படின்னாரு. இல்லை நான் அவரை பார்க்க விருப்பம் இல்லை, எனக்கு தலைவர் நீங்கள் தானே, அப்போ நான் இன்னொரு தலைவர் நான் பார்க்கல, எனக்கு என்ன கிடைக்குது, இல்லை ஒரு மரியாதை நிமித்தமாக கூட நீ வந்து சந்திச்சுக்கலாமேன்னு சொல்லி சொன்னார். ஆனால் என்ன அதிசயமே தெரில, கடைசி வரைக்கும் நான் அவரை சந்திக்கலை நேருக்கு நேரம். ஏன்னா ஒருவேளை வேட்பாளர் நீ அறிவிச்சிருந்தாலும் சந்திச்சு தான் இருக்கணும். அதுவும் ஒரு நல்ல காலமாக என்னன்னு தெரியல, கடைசி வரைக்கும் அவரை சந்திக்க முடியவில்லை. சரிங்களா? ஆனால் வந்து எங்கள் தலைவரை கூப்பிட்டார் ஒரு முறையை, வாங்கினார். எனக்கு மனசுக்கு ஏதோ ஒத்துக்கல. கலைஞர் ஐயாவை சந்திக்காமல் போன காரணம் என்னென்னா, அந்த காலகட்டத்தில் இந்த ஈழப் பிரச்சனைக்கு இவர் வந்து இவர் மேலே குற்றம் சுமத்தினார்கள். அந்த காலகட்டத்தில் உண்மையாக பொய்யா நமக்கு தெரியாது. அந்த மன வலி எனக்கு இருந்துச்சு, அதனால் சந்திக்கலை. இவர் மேலே எனக்கு பெரிய ஒரு ஈர்ப்பு இல்லை. நான் ஏன்னா துபாயில் நேருக்கு நேரவே அவர் ஐயாவை நான் சந்திச்சுக்கிறேன், பேசியிருக்கிறேன். ஆனால் இங்கே போய் நம்ம சந்தித்து பெருசாக பேசணுன்ற ஒரு எண்ணம் வரவில்லை. ஆனால் இப்போ வந்து இவரை சந்திக்கணும்னு சொன்னமே நம்ம போய் சந்திக்கிறேன். இவர் ஒரு பெரிய லீடர் தானே. சரிங்களா? நாங்கள் நட்பாக இருந்ததுனால எனக்கு ஒன்றும் பெருசாக தெரியல. ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் சந்தித்ததில்லை. ஏன்னா அரசியலில் ஒன்றா இருக்கிறோம். அவர் ஒரு இளைஞரணி மாநில செயலர், நான் இளைஞரணி மாநில செயலர். எனக்கு என்னென்னா, நான் கொஞ்சம் இறை சக்தி உள்ளாள், இறை பக்தி உள்ளாள், சக்தியை விட பக்தி உள்ளாள். சரிங்களா? என்னை வந்து நல்ல நண்பர்கள், நல்ல மக்களிடம்தான் இறைவன் என்னை அழைத்து செல்வார் அப்படின்ற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இப்போ எவ்வளோக்கு உண்மைன்னு தெரியுது பாருங்கள். ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சி வந்து நல்லா பாருங்கள், நீங்கள் வந்து உண்மையிலே சிந்திக்கணும் மக்களே. அதாவது ஒரு ஆணவ படுகொலை நடந்துச்சு. அவங்க என்ன சாதிலாம் விடுங்க, ஒரு பையன், அந்த பையனை வந்து நடு ரோட்டில் போட்டு தள்ளிடுறாங்க. யாரானே தெரியலை. கடைசியில் பார்த்தா அந்த பெண்ணுடைய அண்ணே அப்படின்னு சரண்டர் ஆகிறாப்புல. அடுத்து என்னன்னு சிபிசிஐயில் விசாரிக்கும் பொழுது இந்த பையனுக்கு வண்டியை வாங்கி கொடுத்து, ஆயுதங்களை வாங்கி கொடுத்து அனுப்பியதே தாயும் தகப்பனும். சொன்னாங்களா சொல்லலையா? தெரியும் சார். இப்போ அதோட கேஸ் கூட ஆல்மோஸ்ட் அப்பா அவரை கைது பண்ணிட்டாங்க. அம்மாவை கைது, அப்பா சரவணன் அவரை கைது பண்ணிட்டாங்க. ஆனால் அம்மாவை போன அரசாங்கம் கைதியே பண்ணலைங்க, தலைமறைவாக இருந்தாங்க சார் அவங்க 10 மாதம். அப்புறம் இந்த அரசாங்கம் வந்து எப்படி கண்டுபிடிச்சி கைதியும் பண்ணி. நான் கேட்குறது, தலைமறைவாக இருந்தாங்கல்ல, தலைமறைவாக இருக்கிறவனை கண்டுபிடிக்கிறதாங்க போலீஸு. அப்போ இந்த அரசாங்கம் வந்ததுமே டக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்கன்னா, கைது பண்ணுறாங்கன்னா, அப்போ வந்து இதுதான் உண்மையான மக்களுக்கான ஆட்சி. நீ தலித்தை விடுங்க, ஒரு நாட்டில் ஒரு ஆணவப்படு நடந்திருக்குது. அந்த தம்பி நல்லா படித்தவர், சம்பளம் 2 லட்சத்துக்கு மேலே வாங்குறாரு. இன்னும் எனக்கு நேரடியாக என்ன அனுபவம்னா, அந்த கொலை வழக்கு நடந்த பிறகு, அந்த மர்டர் நடந்த பிறகு நானே நேரடியாக என்னை தலைவர் அனுப்பி வைக்கிறார். என்றைக்கு இன்றைக்கி இருக்கிற நம்ம அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் நேரடியாக போங்க ஸ்பாட்டுக்கு, அங்கே என்னன்னு தெரிஞ்சுட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்றாரு. அப்புறம் நான் ஃபோன் பண்ணுறேன், தலைவர் அப்புறம் வர்றாரு. அந்த பெரிய பிரச்சனையாக இருந்துச்சு, அதை சுமூகமாக முடித்து வைக்கிறார். அப்போ அது வந்து எனக்கு தனிப்பட்ட ஒரு வழியாக இருந்துச்சு. அதை வந்து இன்றைக்கி வந்து இந்த அரசாங்கம், அதிலும் குறிப்பாக தளபதி விஜய் அவர்களுடைய கண்டிஷனாக இதாக சொல்லியிருக்காரு கோபமாகவே. அது என்னங்க அவங்களை என்னமா கண்டுபிடிக்காமல் இருக்கிறீங்க, ஒரு ஆணவ படுகொலை நடந்திருக்குது, நீதிமன்றமே சொல்லிருச்சு, அதே மாதிரி சிபிசிஐடி அலுவலகம் சொல்லிருச்சு, ஏன் கைது பண்ணல, நீதிமன்றம் சொல்லுது. எங்கள் தலைவரும் தொடர்ந்து வலியுறுத்தினார்,
பாப்பா மோகன் வழக்கறிஞர் மூலமாக எங்கள் தலைவர் வலியுறுத்துகிறார். அதில் எங்கள் தலைவர் ஒருத்தர் தான் கூட்டணி இருந்தாலும் குரல் கொடுத்தாரு. அவங்க உண்மையிலே மதித்திருந்தால் கூட்டணியில் இருக்கிறார் எழுச்சி தமிழர் சொன்னார், கைது பண்ணியிருக்கணும்ல, கைது பண்ணலை. இன்னைக்கு பேசின பேச்சுவார்த்தையில் முக்கியமாக எங்கள் தலைவர் வலியுறுத்தியது அந்த வேங்கவயலில் அந்த குற்றவாளிகள் முரளிராஜா உட்பட இவங்கெல்லாம் வந்து இன்னும் இதாக இருக்குது, அந்த தம்பிகளுக்கு வேலையை போட்டு கொடுங்க அப்படின்னு நீங்கள் போய் முதல்வரை பார்த்து பேசுங்க. முதல் ரவுண்டு, ஏன்னா டக்குன்னு முதல்வரை போய் பேசுறது பற்றி நல்லா இப்போ வந்திருக்கு ஆட்சி. அந்த தலைவர் அதெல்லாம் ரொம்ப எத்திக்ஸ் பார்ப்பார். வந்து இன்னும் 6 மாதம் கூட ஆகலை, இன்னும் அதுக்குள்ளே போய் நம்ம அந்த நெருக்கடி கொடுக்க வேண்டாம், அவங்களுக்கு டைம் கொடுப்போம் அப்படின்ற எண்ணத்தில் இவர்கிட்ட சொல்கிறாரு, போய் சொல்லுங்கன்னா அவர் ஓகேன்டாப்பில். அதுமாதிரி ஆணவ படுகொலைகளை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை, சாதிய ஆணவ படுகொலை தடுப்பதற்கான தனிச்சட்டத்தை உருவாக்க வேண்டும் அப்படின்னு எங்கள் தலைவர் எப்போ போன ஆட்சியாளரிடம் 2021 செப்டம்பர் 14 போய் மனு கொடுத்தாரு அன்றைய தளபதியிடம். நடக்கவே 2021 இப்போ என்னங்க வருஷம், 5 வருஷம் ஆயிடுச்சு. கடைசியில் இந்த சாகுறப்ப சங்கரான்ற மாதிரி கடைசியாக வந்து ஒரு பாட்ஷா தலைமையில் ஒரு ஆணையம் உருவாக்குறாங்க. பாட்ஷாவா பஷீரான்னு தெரியல, ஆணையத்தை உருவாக்குனாங்க. அந்த ஆணையமாக அப்படி இழுத்து மூடியாச்சு. அந்த ஆணையத்தில் போய் ஏறக்குறைய 2000 பக்கம் உள்ள அறிக்கையை கொடுத்தவர் தான் எவிடன்ஸ் கதிர், மதுரையை சார்ந்தவர். அந்த கருத்துக்களை எல்லாம் நாங்கள் பேசினோம். இப்போ அவங்க வந்து இப்போ முதல்வர்கிட்ட பேசிட்டு நாங்கள் அப்பாயின்மெண்ட் கொடுக்குறோம், விடுதலை சிறுத்தையின் சார்பாக நீங்களும், அதாவது என்னைய எங்கள் தலைவர் போக சொல்லியிருக்கிறாரு, அதே மாதிரி அவரும் வர்றாரு, வந்து நாங்கள் பேசி இதுக்கான ஒரு தீர்வு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் உருவாகி இருக்கிறது. அப்போ இது மாதிரி பல விஷயங்கள் நான் பேசினோம். அப்போ இதெல்லாம் வைத்து பார்க்கப்படும் பொழுது இந்த அரசாங்கம் மிக ஒரு சிறப்பான அரசாங்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நல்லா யோசிச்சு பாருங்க, தலித்து வந்து சும்மா ஒரு ஓட்டுக்கு தான் பயன்படுத்துவாங்களே தவிர அவங்களுக்கான பெரிய அதிகாரங்கள் வழங்கியதில்லை கடந்த எந்த காலத்திலுமே. திமுகவாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும். ஐயா கர்ம வீரர் காமராஜர் காலத்தில் நடந்திருக்கு. ஒரு போலீஸ் மினிஸ்டர் யாரா அப்படின்னா கக்கன், சுதந்திர போராட்ட வீரர். அதே மாதிரி ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் யாரா அப்படின்னா பரமசிவம். ஐயாவுக்கு அந்த காலத்தில் பாருங்கள், இப்போயே இவ்வளோ சாதி கொடுமை இருக்குது. தண்ணிக்குள்ளே வந்து மலத்தை கலக்கிறாங்க குடி தண்ணியில். ஆனால் அது அப்போ எவ்வளோ குடும்பம் இருந்திருக்கும். இந்தியா சுதந்திரம் வாங்கிய புதுசில் வந்து முதலாட்சி அந்த காலகட்டத்திலேயே காமராஜர் அப்படி செய்திருந்தார், கர்மவீரர் காமராஜர். அது என்னன்னா மனசு, மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. நம்ம எதுக்கு இந்த மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை வந்து இப்படியே வச்சுருக்கணும் அப்படின்னு அவங்க செஞ்சாங்க. ஆனால் இந்த ஆட்சியாளர்கள் மனத்தை வந்து கலந்துட்டாங்கன்னு சொன்ன ஒரே குற்றத்திற்காக அவங்க மேலே வழக்கு போட்டு எவ்வளோ ஒரு கொடுமை. இப்போ அதுக்கெல்லாம் தீர்வு செய்யணும்னு சொல்லியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் 8 பேருக்கு அமைச்சருங்க, தலித் அமைச்சருங்க. அது யார் நல்லா கேளுங்க, 8 தலித் அமைச்சர்களில் உயர்கல்வித்துறை அமைச்சரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர், பள்ளி கல்வித்துறை அமைச்சரும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர். அப்போ பள்ளியை வந்து யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு, கல்வியை. அதுக்கு உண்மையிலே ஒரு கட்சி வேணுமா வேண்டாமா? உண்மையாவே சார், அது ராஜ்மோகன் ஆகட்டும் சரி, இல்லை விஸ்வநாதன் சார், அதுக்கு ஒரு கட்சி வேணும். அது போக எத்தனை அமைச்சர்கள் பதவி, பெரிய பெரிய அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாருன்னா, இவர் வந்து சாதியை பார்க்கல, மதத்தை பார்க்கல, மனித நேயத்தை பார்க்குறாரு. அப்போ நம்ம அவருக்கு ஆதரவு கொடுத்தாலும் ஆகணும். அதான நமக்கு இருக்கிற மனித நேயம். கரெக்ட் சார். ஆனால் ஒரு விஷயம் இங்கே ஒன்று சொல்லணும், உங்களை தொடர்ந்து நீங்கள் போன ஆட்சியில் கூட அவங்க என்ன தப்பு பண்ணாலும் அதை ஃபஸ்ட்டு நீங்கள் எதிர்த்து குரல் கொடுத்தது நீங்கள் தான். பட் டெஃபினெட்லி, ஏன்னா அது நானே உங்களுக்கும் எனக்குமே நிறைய வந்து இங்கே போன வாரம் கூட ஒரு பெரிய ஒரு ஆர்கியூமெண்ட்டே நடந்தது. ஸோ இப்போ வரைக்குமே நீங்கள் வந்து ஒரு விஷயம் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவாக பேசுறீங்கன்னா அப்போ அதுக்கு பின்னாடியும் நிறைய விஷயங்கள் இருக்குன்றதை நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். சார் ஒரு சில கேள்விகள் நான் கேட்கலாமா சார்? லைக் நான் முடிக்கலையேங்க, முடிச்ச பிறகு கேளுங்களேன். நல்ல கேள்வி. 8 பேருக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு. அது வந்து ஒரு சாதாரணமாக நம்ம நினைக்க முடியாது. இன்னும் நல்லா கேட்டுக்கிறேங்க, அவர் ஆட்சிக்கு வந்த பிறகு அவருக்கு வந்து சில நம்பர்ஸ் பத்தலை. அப்போ அவர் நினச்சிருந்தாருன்னா ஏடிஎம்கேல போயிருக்கலாம்ல, அவர் நினச்சிருந்தாருன்னா பாமக 4 இருந்துச்சுல போயிருக்கலாம்ல. ஆனால் அவர் என்ன சொன்னார், எனக்கு வந்து திருமாவளவன் தான் வேணும் அப்படின்னு எங்களை தானே கூப்பிட்டாரு, கம்யூனிஸ்ட்டை கூப்பிட்டாரு. அப்போ இங்கனையே ஒரு சமூக நீதி இருக்குது அப்படின்னு நாங்கள் அவருக்கு ஆதரவை கொடுத்தோம். அதான் இங்கே இருக்கிற ஒரு வரலாற்று ஒரு நிகழ்வு. உண்மையாகவே இது ரொம்ப வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக தான் கண்டிப்பாக பார்க்கப்படுது. பிகாஸ் நாங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நீங்கள் போன ஆட்சியில் இருக்கும்போது நீங்கள் மட்டும்தான் எதிர்க்க தொடர்ந்து எவ்வளோ குரல் கொடுத்தீங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். அதுதாங்க சொல்கிறேன். அதாவது அவர் நினச்சிருந்தாருன்னா மற்ற எந்த கட்சிக்காவது போய் வாங்கியிருக்கலாம். ஏன் எங்கள் தலைவருடைய கையை தூக்கி பிடிச்சாரு? அப்போ எழுச்சி தமிழர் தான் உண்மையான சமூக நீதி போராளி.
நம்ம அவரோடு இணைந்து நம்ம வந்து இந்த களத்தை சந்திக்கணும். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே அண்ணனை கூப்பிட்டோம், வாங்கினேன்னு, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொன்னான். அண்ணன் வரலை. ஆனால் இப்போ கால சூழ்நிலையில் நமக்கு 108 கிடச்சிருச்சு. இன்னும் மிச்ச பகுதிக்கு நமக்கு தேவை. காங்கிரஸும் கொடுத்துட்டாங்க. அப்போ எழுச்சி தமிழர் வந்துட்டாருன்னா, கம்யூனிஸ்ட்டும் வந்துட்டாருன்னா, இஸ்லாமிய அமைப்பு வந்துருச்சுன்னா, இது ஒரு முழுமை அடைகிற ஒரு கூட்டணி. நம்ம இந்த கூட்டணி தொடர்ந்து இனிமேல் நம்ம தொடர்ந்து சென்று மக்களுக்காக நம்ம பயன்படலாம், மக்களுக்காக உழைக்கலாம்ன்ற நல்ல எண்ணத்தில் அவர் சொன்னார். ஆகையால் நாங்கள் அங்கே சென்று இன்று நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறோம். சில கேள்விகள் கேட்கலாமா சார்? நல்லா கேளுங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக பேசினதே மழை பெய்ய போகுது. ரைட்டு, இப்போ கேளுங்க சார். இத்தனை நாளாக வந்து தீய சக்தி திமுக அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவர். அப்போது திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகளும் தீய சக்தியை சேர்ந்தவங்க தானே. இப்போ நீங்கள் எல்லாருமே அவருக்கு ஆதரவு கொடுத்ததுனால நீங்கள் எல்லாரும் இப்போ தூய சக்தி ஆகிட்டீங்களா சார்? அவர் தீய சக்தி என்று திராவிட முன்னேற்ற கழகத்தை சொன்னார். திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை சொல்லவில்லை. புரிஞ்சிருச்சா? புரிஞ்சிருச்சா? ரைட்டு. அவர் வந்து தீய சக்தியை நினைத்திருந்தால் விடுதலை சிறுத்தைகளையோ காங்கிரஸையோ கம்யூனிஸ்டையோ இஸ்லாமிய அமைப்பையோ அழைத்திருக்க மாட்டார். ஸோ டிஎம்கே மட்டும் தான் தீய சக்தி. எஸ் அப்படின்னு அவர் சொன்னார். அது அர்த்தம். ஃபைன், ஓகே. இப்போது நீங்களும் இந்த ஆதவர்ஜுனா நீங்கள் பார்க்கும்பொழுது எப்படி சார் அந்த ஒரு சந்திப்பு, என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க? இல்லை, நல்ல உறவு. அவர் ஏற்கனவே ஒரு பெரிய அறிஞர், படித்தவருங்க. அவர் வந்து நிறைய அம்பேத்கருடைய கருத்துக்களை படித்தவர். நானும் வந்து படித்தவர். அந்த கருத்துக்களை நாங்கள் பரிமாறினோம். அது யார்கிட்ட அவருடைய குரு அப்படின்னு சொல்கிறார்ல, என்னுடைய ஆசான், அரசியல் ஆசான் எழுச்சி தமிழர் அப்படின்னு சொல்கிறவர். எனக்கு அரசியல் ஆசான் அவர் தான். அப்போ யாருமே இல்லை, நாங்கள் 3 பேர் மட்டும்தான் இருந்தோம். அப்போ நிறையா கருத்துக்களை பேசும் பொழுது உண்மையிலே வந்து அது ஒரு ஆரோக்கியமான ஒரு நகர்வாக அமைந்தது. சார், எனக்கு ஒரு கேள்விங்க. நல்லா வரட்டும். அதாவது இப்போ நீங்கள் ஆதவர்ஜுனாவை பற்றி நீங்களும் நிறைய கருத்துக்கள் வந்து முரண்பட நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. ஆதவர்ஜுனாவும் விசிகே அவங்கள எவ்வளோ பேசியிருக்காங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். அப்போ உங்கள் 2 பேரையும் சமரசம் செஞ்சு வச்சாரா? அப்படி இல்லை. அதாவது எப்படின்னா, நாங்கள் கருத்து ரீதியாகவே மோதணுமே தவிர தனிப்பட்ட முறையில் நாங்கள் தாக்குதல் நடத்தியதல்ல. ஒரு கருத்தில் வந்து நாங்கள் அந்த காலகட்டத்தில் பயணித்தோம். அவர் ஒரு கருத்தில் பயணித்தார், ஒரு தலைமையின் கீழே. அதில் முரண் வந்தது. இது தேர்தல் அரசியல் தானே. ஆனால் கொள்கை ரீதியாக எங்களுக்கும் அவருக்கு எந்த முரணும் இல்லை. இப்போ அவர் கொள்கையில் சரியாக இருந்தார் என்பதற்கு என்ன ஒரு அத்தாட்சினா, அவர் வந்து இவ்வளவு பிரச்சனைகள் நடந்த பிறகு என்னுடைய அரசியல் ஆசான் எழுச்சி தமிழர் தான் அப்படி எங்கள் தலைவர் வந்து பார்க்குறாரு. எங்கள் தலைவர் அவருக்கு நல்ல அறிவுரை சொல்லி அவரை வழி அனுப்பி வைத்தார். இன்னைக்கு வெற்றி பெற்ற பிறகு உண்மையாக பெருமையாக நான் பார்க்குறேன். அவங்க அழகாக ஏடிமிகிட்ட போயிருக்கலாம். ஏடிமிகிட்ட போயிருந்தால் அவங்க ஆதரவு கொடுத்துருப்பாங்க, யார் எடப்பாடிகிட்டே போயிருந்தாலும் கூட. ஆனால் அவர் போகலையே. அப்போ அவர் என்ன மைண்டில் இருக்குன்னா, யார் விஜய் அவர்களுக்கு ஊழல்வாதியும் நமக்கு தேவையில்லை, சாதியவாதியும் நமக்கு தேவையில்லை, மதவாதியும் நமக்கு தேவையில்லை, அதை விட தீய சக்திகள் நமக்கு தேவையில்லை அப்படின்ற தெளிவாக இருந்திருக்கிறாரு. அதே இன்னைக்கு நடந்திருக்கிறது. அப்போ நம்ம அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது என்பது கடமை, அரசியல் கடமை. நாளைக்கு நீங்கள் எப்போ சிஎம் பார்க்க போகிறீங்க? இத்தனை நாளாக உங்களுக்கு முன்னாள் சிஎம்மை பார்க்கணுன்னு எனக்கு தோணலமா அப்படின்னு சொன்னீங்க. கலைஞர் அவர்களையும் ஏதோ ஒரு எதிர்ச்சியாக மீட் பண்ண மாதிரி இருந்ததுன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிற சிஎம்மை பார்க்குற மாதிரி உங்களுக்கு எங்கேயாவது? நிச்சயமாக எங்கள் தலைவர் அழைத்து சென்றால் நான் பார்ப்பேன். அதற்கான தனியாலாம் போய் பார்க்க மாட்டேன். நான் என்றைக்குமே எங்கள் தலைமைக்கு கட்டுப்பட்டு தான் நடப்பேன். எங்கள் தலைவர் அங்கே போகும்போது கூட தலைவர் அழைத்ததால் தான் நான் சென்றேன், ஆதவர்ஜுனாவை சந்தித்தேன். அதுபோல் நீ வருங்காலங்களில் எங்கள் தலைவர் அழைத்தால் வாப்பா, முதல்வரை சந்தித்து சில கருத்துக்கள் பேசுவோம் அப்படின்னா போய் சந்திப்பேனே ஒழிய நான் தனிப்பட்ட முறையில் சந்திக்க மாட்டேன். ஃபைன் சார். கடைசியாக எனக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இந்த ஆலூர் ஷானவாஸ் பற்றி நிறைய விஷயங்கள் இன்னுமே பேசிக்கிட்டே இருக்காங்க சார். என்ன தான் சார் ஆச்சு இந்த ஆலூர் ஷானவாஸ் அவங்களுக்கு? நான் அவரை பற்றி பேச விரும்பலை சார். உங்கள் கட்சியில் இருக்கிற ஆளை பற்றி இல்லை, எனக்கு உரிமை இருக்குங்க. உங்களுக்கு எப்படி கேள்வி கேட்பதற்கு உரிமை இருக்கிறதோ அதுபோல் எதை பேச வேண்டும், யாரிடம் பேச வேண்டும், எப்போது பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்ற அனைத்து உரிமைகளும் எனக்கு இருக்கிறது. இதுக்கு நான் ஆன்சர் பதில் சொல்ல விரும்பவில்லை சார். இப்போ வன்னியரசு அவர்களுக்கு வந்து சமூக நலத்துறை அமைச்சர் கொடுத்துருக்காங்க. அவர் இந்த போஸ்ட்டை எந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து எடுத்து செய்வார், இன்னும் நல்லா வந்து ஹெல்த்தியாக செய்வாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? அதாவது எனது அன்பு நண்பர் வன்னியரசு அவர்கள் ஒரு பிறவியாகவே ஒரு போராளி, பிறவி போராளி. அவர் இந்த ஈழப் பிரச்சனை நடக்கும் பொழுதுலாம் அங்கே அவர் சென்று, அதுவும் வந்து சென்றுனா பிளேனில் ஏறி போய் பார்க்கல, தோணியில் சென்று அரசாங்கத்திற்கே தெரியாமல், இந்திய அரசாங்கத்திற்கும் தெரியாமல், இலங்கை அரசாங்கத்திற்கும் தெரியாமல் அங்கு சென்று அங்கே நடந்த சிக்கல்களை எல்லாம் போட்டா எடுத்து கொண்டு வந்து யாரிடம் கொடுத்தார்? அன்றைய முதல்வரிடமே கொடுத்தார். ஐயா, இது மாதிரி இங்கே பிரச்சனை நடக்குது, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு எடுங்க அப்படின்னு.
அந்த அளவுக்கு ஒரு போராளி. அது மட்டுமல்லாமல் அவர் வாழ்க்கையில் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு பெரிய சாதிய கலவரத்தில் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார், இவர் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, இவர் அதற்கு திருப்பியும் அளித்திருக்கிறார். அப்போ இவர் வாழ்க்கை வந்து ஒரு பெரிய போராட்ட களம் மிகுந்த ஒரு வரலாறு. அந்த வரலாற்றில் இன்றைக்கி வந்து அவர் ஒரு சமூக நலத்துறை அமைச்சர், அதாவது ஆதி திராவிட நலத்துறை அமைச்சருக்கு அவர் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் இப்போ அவருடைய ஈழ வழிகளும் அவருக்கு தெரியும், சேரி மக்களின் வழிகளும் அவருக்கு தெரியும். ஆக இதுவரை இருந்த அமைச்சர்களை விட அவர் சிறப்பாக செயல்படுவார் என்பதில் எந்த வகையான மாற்று கருத்தும் இல்லை. அதற்காக எங்கள் தலைவர் ஒரு மீட்டிங்கும் வச்சார். இதே மாதிரி எப்படி வருஷம் வைத்தாரோ அதே போல் என்னையும் நண்பர் வன்னியரசையும் வைத்து நீங்கள் வந்து இணைந்து இந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான என்னென்ன பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னு சொன்னார். அது எனக்கு நேற்று சொன்னார், அதாவது ஆதி திராவிட இளைஞர்கள் மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்கிறார்கள், மேல் படிப்புக்கு அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்லாம் கொடுப்பாங்க. உலக லெவலில் வந்து ஒரு 500க்குள்ள ரேங்கில் இருக்கிற காலேஜில் உங்களுக்கு அட்மிஷன் கிடைச்சா கொடுப்பாங்க. நல்ல ஒரு சிறப்பானது. போன அரசாங்கம் வந்து அவளை ஒன்றும் பெரிய சிறப்பாக செய்யவில்லை, நிறைய பேருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டது. அதுக்கு போன வருஷம் வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சு. கம்பேர் பண்ணும்போது திமுக அரசோட பரவாயில்லைன்னு வச்சுக்கங்களேன். இப்போ இந்த அரசாங்கம் வந்து நேற்று அவரே சொல்கிறாரு, யாரெல்லாம் அப்ளை பண்ணுகிறார்களோ அனைவருக்குமே வழி அனுப்பிவிட வேண்டும். ஏன்னா போன முறை வந்து 500 பேர் அப்ளை பண்ணி அவங்க இது 200 பேர் தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இந்த அரசாங்கம் வந்து ஃபுல்லாக கொடுக்க வேண்டும் என்ற வேலை செய்வேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பேசிக்கொண்ட இந்த தருணத்தில் கோயம்புத்தூருக்கு சென்று அங்கே இருக்கின்ற ஆதி திராவிட நலத்துறைக்கு சொந்தமான விடுதிகள் எல்லாம் எப்படி இருக்கிறது மாணவர்களுக்கு அதை பார்வையிட்டு இருக்கிறார். அப்போ இது மாதிரி அவருடைய செயல்பாடுகள் வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. நிச்சயமாக இருக்கிற அமைச்சர்களிலேயே இவர் நம்பர் 1 அமைச்சர் மக்களுக்காக அப்படின்னு நிச்சயமாக அவர் பேரெடுப்பார் என்று எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இதுக்கு முன்னாடி கூட தான் அவர் இருந்தார், ஆனால் வந்து தலித் மக்களுக்காக பெருசாவோ இல்லை ஏழை மக்களுக்காக பெருசாக பேசின மாதிரி எதுவும் தெரியல. அவர் எங்க எம்எல்ஏவா இருந்தாரா, எம்பியா இருந்தாரா? இப்போ முதல்ல ஆயிருக்கிறாரு. இல்லை சார், இதுக்கு முன்னாடி அந்த அமைச்சரவை அந்த இதில் இருக்கும்போது கூட எங்க இருந்தார் இதுக்கு முன்னாடி அவரு? சார் அவர் வந்து செலக்ட் ஆனார் இல்லை சார், இப்போ ஆயிருக்கிறாரு. முன்னாடி அவர் என்ன சார் குரல் கொடுத்திருக்காரு? குரல் கொடுத்து இப்போ வந்திருக்காரு, வந்து ஒரு வாரம் ஆச்சா? முன்னாடி அவர் வந்து என்ன மாதிரியான குரல் கொடுத்து சும்மா எப்படி குரல் கொடுக்க முடியும்? மக்களுக்காகவும் இல்ல வந்து அதெல்லாம் கொடுத்திருக்காரு. நீங்க என்னென்ன ஒரு விஷயம் ஈழத்துக்காக அவர் பேசின பேச்சு என்ன குரல் கொடுத்திருக்காரு நீங்க பார்க்கல, உங்களுக்கு தெரியல. தமிழா பாண்டியன் சார் கிட்ட பேசும்போது அவர்தான் சார் இந்த விஷயம், அவருக்கு வந்து வாய்ப்பில்லை, அவருக்கு தெரியவருக்கு வாய்ப்பில்லை. அவர் ஈழ மக்களுக்காக குரல் கொடுத்திருக்கிறார், சாதிய ஒழிப்பிற்காக களமாடி இருக்கிறார். இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் எழுச்சி தமிழர், அவருடைய தலைமையில் களமாடுறார்ல. எழுச்சி தமிழர் யார்? சாதி ஒழிப்புக்காகவும் ஈழ மக்களின் வாழ்வுக்காகவும் போராடக்கூடிய ஒரு கட்சியில் அவர் துணை பொதுச்செயலாளர் இருந்து பணியாற்றி இருக்கிறார். அதனால் வந்து நீங்கள் வந்து ஒரு குத்துமதிப்பாக அடிக்கக்கூடாது, பொறுமையாக இருங்க. இப்போ ஒரு வாரம் ஆகிருக்கு அவர் பதவி ஏற்று, நம்ம ஒரு 6 மாதம் பார்ப்போம். 6 மாதம் அவர் செய்யவில்லை என்றால் நானே கேள்வி கேட்குறேனே, நான் ரெடியாக இருக்கிறேனே, எங்கள் தலைவரே எனக்கு அனுமதி வழங்கியிருக்கிறார்ல. ஆனால் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மிக சிறப்பான அமைச்சர், நம்பர் 1 அமைச்சர் வன்னியரசு அப்படின்ற பேரை வாங்குவார், வாங்க வேண்டும், வாங்குவதற்கான வேலையை நாங்கள் செய்வோம். கடைசியாக ஒரு கேள்வி சார், இதே வன்னியரசு அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் இங்கே வரும்பொழுது என்ன மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ்லாம் அவர் பேசினார்? ஆனால் இப்போவே வன்னியரசு அவர்களால் போய் சிஎம் அவர்களை மீட் பண்ணும்போது அவருக்கு ரொம்ப தர்ம சங்கடமாக இருந்தது, அவரால் போய் அவரை மீட் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளத்தில் பேசப்பட்டது. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? அரசியலில் வந்து யாருமே நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் அல்ல, சரிங்களா? கால சூழ்நிலையில் மாறும் பொழுது அப்போ வந்து நட்பு ரீதியாக தொடர்வது நல்லது. அது ரீதியாக இப்போ நட்பாகி விட்டார்கள், சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. ஃபைன் சார். ஸோ ஆளுநர் ஷானவாஸ் பற்றி நீங்கள் எந்த கமெண்ட்ஸும் வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இதுக்கும் உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருந்திருக்குமா? ஒரு ப்ரெஷரும் இல்லை. ஃபைன் சார். இவ்வளோ நேரம் எங்கள் அரங்கத்துக்கு வந்து ரொம்ப பொறுமையாக இன்றைக்கி வந்து சண்டை போடாமல் பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.